Now we will discuss the topic of stoichiometry. What is meant by stoichiometry? So அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ ஹாவ் யூ எவர் நோட்டீஸ்டு தி ப்ரிப்ரேஷன் ஆஃப் கேசரி அட் யுவர் ஹோம்? நம்ம என்னைக்காச்சும் ஹோமில் நம்ம கேசரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோமா? ஸோ இன் ஒன் ஆஃப் த பாப்புலர் மெத்தட்ஸ் ஃபார் த ப்ரிப்ரேஷன் ஆஃப் கேசரி நான் மேக்ஸிமம் ஒரு மெத்தடை யூஸ் பண்ணலாம். So the required ingredients to prepare 6 cups of கேசரி are as follows. எனக்கு 6 cups of கேசரி வேணும். அதுக்கு என்னென்ன ingredients வேணும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன், ஸோ ரவா 1 cup. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் ரவா 1 cup, சுகர் 2 cups, டீ 1/2 கப், அடுத்தது நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் 1/4 கப். இந்த மாதிரி நமக்கு தேவை. அதர்வைஸ் 1 cup ஆஃப் ரவா, 2 cups சுகர், 1/2 cup டீ, 1/2 cup நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் நமக்கு 6 cups தருது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லேருந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணால், அமௌண்ட் ஆஃப் இன்க்ரீடியன்ட்ஸ் தட் ஆர் ரெக்வயர்டு ஃபார் த ப்ரிப்ரேஷன் ஆஃப் 3 cups ஆஃப் கேசரி. சரி, 6 cup ஆஃப் கேசரிக்கு நமக்கு இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்னால் 3 cups ஆஃப் கேசரிக்கு எவ்வளவு? கீழே ஒரு கால்குலேஷன் இருக்குது பாருங்கள். ஸோ 6 cups ஆஃப் கேசரிக்கு 1 cup ஆஃப் ரவை தேவைப்படுது. அப்போனா 3 cups ஆஃப் கேசரிக்கு எவ்வளோ ரவை தேவைப்படும்? 1/2 கப் ரவா தேவைப்படும். அதே மாதிரி தான். ஸோ 18 cups ஆஃப் கேசரிக்கு எவ்வளவு நமக்கு ரவா தேவைப்படும்? எவ்வளோ கேசரி வரும்? 18 cups கேசரிக்கு அதாவது 1 cup ஆஃப் ரவாவுக்கு 6 cups கேசரி தேவைப்படுகிறது. அப்போனா 3 cup ஆஃப் ரவாவுக்கு எவ்வளோ கப்ஸ் கேசரி வரும்னா 18 cups. ஸோ இந்த கால்குலேஷன் நம்ம எதுலேருந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னா, இதே மாதிரி தான் நம்ம ஸ்டாய்க்கியோமெட்ரிக்கும் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இந்த கான்செப்ட் தான் நம்ம அங்கே அப்ளை பண்ணுறோம். ஸோ a chemical reactionsல stoichiometric calculation for a chemical reaction in Greek stoichion means elements and metron means measure. That is, stoichiometry gives the numerical relationship between chemical quantities in a balanced chemical equations. So by applying the concept of stoichiometry, we can calculate the amount of reactants required to prepare specific amount of a produce. ஓகேங்களா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. கீழே ஒரு ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன் CO2. ஸோ ஃப்ரம் திஸ் ஈக்குவேஷனில் நம்ம என்னென்னா 1 mole ஆஃப் கார்பன் 1 mole, அதாவது இங்கே முன்னாடி எதுவும் இல்லைன்னா அது 1 mole. 1 mole ஆஃப் கார்பன் இஸ் ரியாக்டட் டு 1 mole ஆஃப் ஆக்சிஜன் டு கிவ்ஸ் 1 mole ஆஃப் CO2. இந்த சிம்பிள் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, மீன்ஸ் ஸ்டாய்க்கியோமெட்ரிக்லி ஈக்குவல் டு அப்படிங்கிறதுக்காக அந்த சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்டாய்க்கியோமெட்ரிக் கால்குலேஷன்ஸ் எப்படிங்க சார் நம்ம கால்குலேட் பண்ணுறது? ஸோ ஸ்டாய்க்கியோமெட்ரிக் கால்குலேஷன்ஸ் நம்ம we can find out the stoichiometric. The stoichiometric is the quantitative relationship between reactant and product in a balanced chemical equations in a mole. பாருங்கள், மாஸு, நம்பர் ஆஃப் மோல்ஸு, ஸோ வால்யூம் அட் 0 degree Celsius அண்டு 1 atmospheric ப்ரெஷர். இதுக்கான ரிலேஷன்ஷிப்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க. அதாவது மாஸோட மோலார் மாஸை டிவைட் பண்ணோமா நமக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிடைக்கும். கரெக்டுங்களா? நம்பர் ஆஃப் மோல்ஸ் கூட மோலார் மாஸை மல்டிபிள் பண்ணால் நமக்கு மாஸ் கிடைக்கும். இதுதான் இந்த ஈக்குவேஷன்ஸினுடைய சாராம்சமே. ஸோ அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், நம்பர் ஆஃப் மோல்ஸ் கூட 22.4 liters நம்ம மல்டிபிள் பண்ணுமா, மோலோட லிட்டர்ஸ் மல்டிபிள் பண்ணுமா நமக்கு வால்யூம் கிடச்சிரும். அதே டிவைட் பண்ணுமா நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிடச்சிரும். வால்யூம் கூட டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிடச்சிரும். கீழே இருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸ் பாருங்கள். இந்த ஈக்குவேஷன்ஸ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ let us explain these conversions by considering the combustion reactions of methane. மீத்தேன் ரியாக்ஷன் எரிதல் வினையை நம்ம எடுத்துக்குவோம். அதுக்கான கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் தான் given the below. CH4 plus 2O2 gives CO2 plus 2H2O. எல்லாமே gaseous forms தான்.
இதில் ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் முன்னாடி பாருங்கள், அந்த மீத்தேனுக்கு முன்னாடி நம்பர்ஸ் இருக்கான்னு பாருங்கள், அதுதான் ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ஸ். இப்போ ரியாக்டன்ட்டுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா CH4O2 தான். ப்ராடக்ட்டுன்னு சொன்னோமா CO2H2O. ஸோ ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ஸ் அதனுடைய நம்பர்ஸ் எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ மோல் ரிலேஷன்ஷிப்னா எத்தனை மோல் அப்படின்னா அந்த நம்பர்ஸ் தான் மோல். 1 மோல் 2 மோல் 1 மோல் 2 மோல்ஸ் சொல்கிறோம். ஸோ மாஸ் ரிலேஷன்ஷிப்பை நம்பர் ஆஃப் மோல்ஸை மோலார் மாஸால் மல்டிபிள் பண்ணேன். இப்போ மீத்தேன் எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து 1 மோல் தான் இருக்குது. இதனுடைய மாஸ் எவ்வளோ தெரியுங்களா? 16. கார்பனுக்கு 12, ஹைட்ரஜனுக்கு 4, ஒரு ஹைட்ரஜனுக்கு 1, 4 ஹைட்ரஜனுக்கு 4, 12 4 16. அதனால் மல்டிபிள் பண்ணால் நமக்கு மாஸ் கிடைச்சிரும். மாஸ் ஆஃப் ரியாக்டன்ட்டு அவ்வளோதான். இந்த மோலார் மாஸை மோலால் மல்டிபிள் பண்ணுங்கள். இப்போ 1ஆல் மோலார் மாஸ் 16 அப்படிங்கிறனால 1 மோல் அப்படின்னா 16 × 1 16 கிராம். அதேமாதிரி இங்கே ஆக்சிஜனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எத்தனை வருங்க? ஸோ ஒரு ஆக்சிஜனுக்கு 32, ஸோ 64 வரும், 64 கிராம். ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா வால்யூமில் சொல்லலாம். 1 மோல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடுக்கு 22.4 லிட்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ 2 மோல்ஸ் ஆஃப் வாட்டருக்கு 44.8 லிட்டர்ஸ். வால்யூம் ரிலேஷன்ஷிப் அதுதான். மோலால் அதனுடைய 1 மோலுக்கான லிட்டர்ஸ் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இதை பேஸ் பண்ணி சம் கால்குலேஷன்லாம் கொடுத்துருக்காங்க, அந்த கால்குலேஷன் பார்ப்போம். Calculations based on the stoichiometry. First calculations இதில் பாருங்கள். First one, how many moles of hydrogen is required to produce 10 moles of ammonia? ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ் பார்த்தா ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுங்க. நைட்ரஜன் 1 moles of nitrogen, 3 moles of H2O, 2 moles of ammonia. 2 moles of ammonia ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஹைட்ரஜன் தேவைப்படுகிறது? 3 moles of hydrogen தேவைப்படுகிறது. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா 10 moles of ammonia. ஸோ அப்போனா இதுக்கு 10 moles வரணும்னா என்ன பண்ணணும்? 5ஆல் மல்டிபிள் பண்ணுங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஒரு சிம்பிள் கால்குலேஷன். 2 moles of ammonia ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 3 moles of ஹைட்ரஜன் தேவைப்படுகிறது. அப்போனா இன்ட்டு 10 moles of ammonia போட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக நமக்கு கிடைச்சிரும் 15 moles of ammonia. ஓகேங்களா? ஸோ எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் அம்மோனியா? 15 moles of hydrogens are required. எவ்வளோ ஹைட்ரஜன்ஸ் நமக்கு ரெக்வயர்டுனா 15 moles of hydrogen required. இவ்வளோ தேவைப்படுகிறது. இட் இஸ் ஏ சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸ். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு சம்ஸ் பாருங்கள். கால்குலேட் தி அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ப்ரொடியூஸ்டு பை கம்பஷன்ஸ் ஆஃப் 32 கிராம் ஆஃப் மீத்தேன். ஓகேவா? 32 கிராம் ஆஃப் மீத்தேனை நம்ம எரிக்கும்போது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து கிடைக்கும்? பட் ஜென்ரல் ஈக்குவேஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மீத்தேன் ஆக்சிஜனில் நம்ம பேர்ன் பண்ணுறோம். கார்பன் டை ஆக்சைடு 2 moles ஆஃப் வாட்டர் கிடைக்கிது. 1 moles ஆஃப் மீத்தேன் எரிக்கும்போது 2 moles ஆஃப் வாட்டர் மீத்தேன் 2 moles ஆஃப் வாட்டர் கிடைக்கிது. அப்படின்னா 32 மீத்தேன்னா ஸோ எவ்வளோ கிடைக்கும்? ஓகேங்களா? எவ்வளோ வாட்டர் கிடைக்கும்? கம்பஷன் ஆஃப் 1 mole ஆஃப் மீத்தேன் ப்ரொடியூசஸ் 2 moles ஆஃப் வாட்டர் கிடைக்குது. ஸோ அப்போனா 16 கிராம் ஆஃப் மீத்தேன் பேர்ன் பண்ணும்போது எவ்வளோ வாட்டர் கிடைக்கும் அப்படின்னா 36 கிராம் ஆஃப் வாட்டர் நமக்கு கிடைக்கும். இதுதான் ரூல்ஸ். ஸோ 16 கிராம் ஆஃப் மீத்தேனை நம்ம பேர்ன் பண்ணும்போது 36 கிராம் ஆஃப் வாட்டர் கிடைக்கும். ஸோ இன்ட்டு 32 கிராம் மீத்தேன் பேர்ன் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்கள். ஸோ 116 16 216 32. ஸோ நமக்கு 72 கிராம் ஆஃப் வாட்டர்ஸ் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். இது வந்து ஸ்டாக்கியோமெட்ரிக் கால்குலேஷன்ஸ். ஆல் ஆஃப் த பேஸ்ட் ஆன் த ஸ்டாக்கியோமெட்ரிக் கால்குலேஷன்ஸ். அடுத்தது பாருங்கள், தேர்ட் சம். ஹவு மச் வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இஸ் ப்ரொடியூஸ்ட் வென் 50 கிராம் ஆஃப் கால்சியம் கார்பனேட் இஸ் ஹீட்டட் கம்ப்ளீட்லி அண்டர் ஸ்டாண்டர்டு கண்டிஷன்ஸ். அதாவது ஹவு மச் வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இஸ் ப்ரொடியூஸ்டு. 50 கிராம் கால்சியம் கார்பனேட்டை நம்ம ஹீட் பண்ணும்போது ஓகேவா எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு நமக்கு வந்து 50 கிராம் கால்சியம் கார்பனேட் இஸ் ஹீட்டடு கம்ப்ளீட்லி அண்டர் ஸ்டாண்டர்டு கண்டிஷன். ஹீட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது பாருங்கள். 1 mole ஆஃப் கால்சியம் கார்பனேட்டை நம்ம ஹீட் பண்ணும்போது உங்களுக்கு 1 mole ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது.
ஸோ இது 50 கிராம்ஸ் அப்படின்னு சொன்னால் நமக்கு அது எவ்வளோ நமக்கு கிடைக்கும். இதுவும் ஒரு சிம்பிள் கால்குலேஷன் தான். ஓகேங்களா. கீழே கொடுத்துருக்காங்க பாரு, ஸ்டாய்க்கியோமெட்ரிக் ஈக்குவேஷன், கால்சியம், கார்பன். ஸோ 100 கிராம் கிடைக்குது. ஓகேங்களா. 1 மோல் ஆஃப் கால்சியம் கார்பனேட்டை நம்ம ஹீட் பண்ணோம்னா அது வந்து 100 கிராம். ஓகேங்களா. 100 கிராம் ஆஃப் கால்சியம் கார்பனேட்டில் எவ்வளோ வால்யூம்ஸ் இருக்கும்னா 1 மோல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. அது எவ்வளோ வால்யூம்? 1 மோல் 22.4 லிட்டர்ஸ். 22.4 லிட்டர்ஸ். 100 கிராமுக்கு கால்சியம் கார்பனேட்டில் 1 மோல் அப்படிங்கிறது 22.2 லிட்டர்ஸ் ஆஃப் CO2. ஸோ தேர்ஃபோர் 50 கிராம் கால்சியம் கார்பனேட்டுக்கு எவ்வளோ வால்யூம் அப்படின்னா இன்ட்டு 50 போட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஈஸியாக கிடைச்சிரும். இன்ட்டு 50 போடும்போது நமக்கு என்ன கிடைச்சிருங்க. ஓகேங்களா. அடுத்த சம்ஸ் பாருங்கள். How much volume of chlorine is required to form 11.2 liter of HCl at 273 Kelvin and 1 atmospheric pressure? புரியுதா. 1 atmospheric ப்ரெஷரில் 273 கெல்வினில் எவ்வளோ குளோரின்ஸ் வந்து நமக்கு 11.2 லிட்டர்ஸ் ஆஃப் HCl எவ்வளோ குளோரின் நமக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்கள், H2 + Cl2 gives 2 HCl. அதாவது 2 மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டில் நமக்கு எவ்வளோ கிடைக்குது? 1 மோல்க்கு வந்து கிடைக்குது. 1 மோல் குளோரின் கேஸ் கிடைக்குது. 1 மோல் குளோரின் கேஸ் மீன்ஸ் 22.4 லிட்டர்ஸ் கேஸ் வந்து கிடைக்குது. ஓகேங்களா. ஸோ பாருங்கள், அதான் சொல்கிறாங்க, the 44.8 லிட்டர்ஸ் ஆஃப் HCl, 22.4 லிட்டர்ஸ் ஆஃப் குளோரின் கேஸ் ஆர் ரெக்வயர்டு. ஏன்னா 2 மோல்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா. 2 மோல்ஸ் அப்படின்னா 44.8 லிட்டர்ஸ் ஆஃப் HCl 22.4 லிட்டர்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ அப்படின்னா 11.2க்கு எவ்வளவு இன்ட்டு 11.2 போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர்ஸ் கிடைச்சிரும். ஸோ 11.2 ஓகேங்களா, இன்ட்டு 11.2 போட்டோம் அப்படின்னா 5.6 லிட்டர்ஸ் ஆஃப் குளோரின்ஸ் ஆர் ரெக்வயர்டு நமக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சம், கால்குலேட் தி percentage composition of the elements present in magnesium carbonate. How many kilogram of CO2 can be obtained by heating 1 kg of 90% pure magnesium carbonate அப்படின்னு சொல்கிறோம். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, மெக்னீசியம் கார்பனேட்டில் இருக்கக்கூடிய அந்த எலமெண்ட்ஸினுடைய பர்சன்டேஜ் நம்ம கண்டறிகிறோம். அதில் 90% தூய்மையான 1 kg CaCO2 வெப்பப்படுத்தும் போது உருவாகக்கூடிய CO2வின் நிறையை நம்ம கிலோகிராமில் கால்குலேஷன் பண்ணணும். இதுதான் சம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாய்க்கியோமெட்ரிக் ஈக்குவேஷன், பேலன்ஸ்டு ஈக்குவேஷன்ஸ் பாருங்கள். MgCO3 கொடுத்துருக்காங்களா. MgCO3 நல்லா ஹீட் பண்ணுங்கள். மெக்னீசியம் ஆக்சைடு ப்ளஸ் CO2 நமக்கு கிடைக்கிது. மோலார் மாஸ் ஆஃப் மெக்னீசியம் கார்பனேட் 84 கிராம். ஓகேங்களா. 84 கிராமில் எவ்வளோ மெக்னீசியம் இருக்கும்? 24 கிராம் ஆஃப் மெக்னீசியம். ஓகேங்களா. ஸோ மெக்னீசியம் கார்பனேட் வந்து இன்ட்டு 100 கிராம் மெக்னீசியம் கார்பனேட். ஏன்னா 90% 100%க்கு நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள். நமக்கு எவ்வளோ கிராம் வரும்? 28.574 கிராம் மெக்னீசியம். தட் இஸ் பர்சன்டேஜ் மெக்னீசியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி 84 கிராம் மெக்னீசியம் கார்பனேட்டில் எவ்வளோ கார்பன் இருக்கும்? அது 84 கிராம் இங்கே இருக்குது இல்லைங்களா. 84 கிராம் மெக்னீசியம் கார்பனேட்டில் 12 கிராம். ஸோ இன்ட்டு 100 கிராம் ஆஃப் மெக்னீசியம் கார்பனேட் எவ்வளோ பர்சன்டேஜ்னு நமக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா. அதே மாதிரி 84 கிராம் மெக்னீசியம் கார்பனேட் கண்டெய்ன்ஸ் 48 கிராம் ஆக்சிஜன் இன்ட்டு 40 நம்ம 84 கிராம் MgCO3 நியூமரேட்டரில் 48 கிராம் ஆஃப் ஆக்சிஜன் இன்ட்டு 100 கிராம் ஆஃப் மெக்னீசியம் கார்பனேட் நமக்கு பர்சன்டேஜ் கிடச்சிரும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 84 கிராம் 100% பியூர் மெக்னீசியம் கார்பனேட் ஆன் ஹீட்டிங் கிவ் 44% CO2. ஓகேங்களா. ஸோ அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும் அப்படின்னா 471.43 கிராம் ஆஃப் CO2 கிடைக்கும். ஓகேங்களா.
கிலோகிராமில் சொன்னோம் அப்படின்னா 1000 டிவைட் பண்ணுங்கள், 0.471 கிலோகிராம் ஆஃப் CO2 நமக்கு கிடைச்சிரும். திஸ் இஸ் சிம்பிள் கால்குலேஷன்ஸ் தான், ஸ்டாக்கியோமெட்ரிக் கால்குலேஷன்ஸ். நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம்.